எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த கடகராசிக்காரர்களுக்கு எதுக்கு சார் நாங்கள் வீடியோ பார்க்கறனே தெரில சார். அந்தளவுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது. இந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் இந்த வீடியோவை நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த உடனே எல்லா வீடியோலையும் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த கடகராசிக்காரர்கள் படாத கஷ்டங்கள் பட்டு எப்போ தான் அந்த நல்ல காலம் பிறக்க போகுது நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல மாற்றங்களான உண்மைகளை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்னு நான் 100% நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் பழங்காலங்களில், அதாவது பழங்காலங்கள்னால் கடந்த ஒரு 3 வருடங்களாக இந்த கடகராசி பட்டாத பாடுபட்டிருப்பீங்க. இந்த கடகராசியில் முக்கியமாக இந்த போன வருஷம், அதாவது இந்த 2024 தொடர்ந்ததுலேருந்து ஒரு ஜனவரியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வச்சு உங்களை செஞ்சுருக்கும். சரி என்ன பண்ணுறதுனே தெரியல சார், எதில் பணத்தை விட்டுறனே தெரியல. போன வருஷம் நிறையவே பணத்தை விட்டுருப்பீங்க. அது எங்கெங்கே பணத்தை விட்டால் யார்கிட்ட கொடுத்தனே தெரியாத அளவு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேருக்கு இது ஒரு விமோச்சனமான காலம் அப்படின்னே சொல்லலாம். விட்ட பணங்களை திருப்பி பெறுவதற்கான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு தனிப்படையான ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் நான் அதில் கீழே கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் பணத்தை மட்டும் இல்லை, நிறையா விஷயங்களில் நீங்கள் லாக் ஆகிருந்து நீங்கள் வந்து விமோச்சனம் ஆகணும் அப்படின்னு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து விமோச்சனத்துக்கான டைம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனுக்கான டைம் சார். உங்களுக்கு தொழில் ரீதியாக, உடல் ரீதியாக, இல்லை குடும்ப பிரச்சனைகள்லேருந்து நிறையா விஷயங்களில் இப்போ வந்து நீங்கள் லாக்கிலேருந்து வெளிவரக்கூடிய டைம் இது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சால் அது வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த ராசி, நட்சத்திரம், அதே மாதிரி லக்கினம், உங்களோட தசாபுத்தி, கிரக அமைப்பு. ஸோ இதை வந்து ஜாதகத்தின் மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால ஒரு பிரபல ஜோதிடர் நம்பர் நான் வந்து இணைச்சிருக்கேன். அவர் வந்து ஆக்டருக்கே வந்து ஜாதகம் பார்க்குறவர். இப்போ சமீப காலமாக வந்து ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ஆக்டருக்கு அவர் தான் வந்து ஜோதிடம் பார்த்தார். அதனால தான் அவர் நம்பர் நான் வந்து ரொம்ப தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன். பயங்கரமாக கணிச்சு சொல்கிறாரு. ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதனால தான் அவரோட நம்பரை நானே வந்து கேட்டு வாங்கி போட்டுருவேன். எங்களுக்கோசரம், எங்களோட சப்ஸ்கிரைபருக்கோசரம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு வாங்கி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபோனை அவர் எடுத்துட்டார், ஏன்னா எடுத்துட்டார் அப்படின்னாவே உங்களுக்கு லக்குன்னு தான். அவ்வளோ பிஸியாக இருப்பார். அவர் ஃபோன் எடுத்துட்டாரு அப்படின்னாவே உங்களுக்கு விடிய காலம் பிறந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறாரு. எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் ஒரு ஈஸியாக, ஒரு எளிமையான மிடில் கிளாஸுக்குமே வந்து நீங்கள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த நம்பர் நான் கொடுக்குறேன். இது நீங்கள் ப்ரமோஷனாக நினச்சாலும் அது உங்களோட விருப்பம். சரி சார், இப்போ நான் அந்த முக்கியமான மேட்டருக்கு சொல்லிடுறேன். இந்த கடகராசினர் கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களை வந்து பெற்றிருப்பீங்க. நிறைய இடத்துல பணம் கொடுத்து இழந்து தந்திருப்பீங்க. நிறைய தொழில்களில் லாக் ஆகிருப்பீங்க. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், இதில் போடலாம், அந்த மாதிரி நிறையா லாக் ஆகிருப்பீங்க. அதே மாதிரி குடும்ப ரீதியான சில சிக்கல்களையும் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. பல இடங்களில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் அல்லது வேலை இழப்புகள்லாம் நீங்கள் வந்து நிறைய சந்திச்சிருப்பீங்க. நிறைய பண கஷ்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதன் மூலமாக பல மன கஷ்டங்களையும் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மன கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் காலமாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜனவரியில் உங்களுக்கு ரொம்ப டாப் தூக்கி விட்டு ஒரு மாதிரி கசக்கி புழிஞ்சிருக்கும். ரொம்ப மன ரீதியான கஷ்டங்கள்லாம் நீங்கள் வந்து அனுபவிச்சு தான் இது பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா, அதாவது ஒரு ஜனவரியிலேருந்து மே, ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து படாதபாடுபடுத்தியிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த காட்கள்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்னு தான் சொல்லலாம், ஒரு ரிலீஃப் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சார் இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இது கிடைக்குமா கிடைக்காதா, இது நடக்குமா நடக்காதா, இது எப்போ அமையும், இது எப்போ வந்து ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கெலாம் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு காலங்களாக தான் அமைய போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பயப்படாமல் அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஆனால் பண ரீதியான விஷயத்தில் மட்டும் நீங்கள் கையே வச்சிடாதீங்க. கடகராசிக்காரர்கள் யோசனையும் யாரும் கேட்டுறாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு பண ரீதியான விஷயத்தில் கையும் வச்சிடாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய பேச்சை கேட்டு இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களில் எதுவும் நடக்காமல் இருக்கிறது பெட்டர். உங்களோட பேச்சு வந்து இப்போ ஒரு லாக்கில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட பேச்சில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களோட பேச்சை நம்பி வேறு யாரும் செயல்படக்கூடாது. அது உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது. நீங்கள் பேச்சை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான நேரம். இந்த கடகராசினர் யாரை வணங்கினா இப்போ தப்பிக்கலாம் அப்படின்னா விநாயகரை வணங்கினா தப்பிக்கலாம். விநாயகர் பக்கத்தில் ராகு கேது இருப்பார். அதே மாதிரி சனி பகவானும் விநாயகருக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் இறங்கி போகக்கூடிய ஒரு ராசி. ஸோ அதனால் விநாயகரை வந்து வணங்குனீங்க அப்படின்னா அந்த கடகராசிக்காரர்கள் இப்போ வந்து தப்பிக்கலாம். விநாயகர் நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னா, விநாயகர் கோயிலுக்கு போங்க, ஒரு 7 விளக்கு பொருத்துங்க. விநாயகருக்கு முன்னாடி 7 விளக்கு பொருத்துங்க. விநாயகரோட ரைட் சைடில் இருந்து வணங்குங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ, எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் நீக்கி கொடுத்து, செல்வம் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்து, எங்களுக்கு வந்து பண வரவை கொடுங்க, மன நிம்மதியை கொடுங்க, உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க, நீண்ட ஆயுளை கொடுங்க அப்படின்னு வணங்கி நம்மளை நீண்ட ஆயுளோட, பண வரவோட, ஒரு நல்ல குணத்தோட, நல்ல ஒரு செல்வாக்கோட கடவுள் வந்து நம்மளை வச்சுருப்பார். நீண்ட ஆயுளோடு நம்மளை வச்சுருப்பார். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான நேரம் தான் இந்த நேரம் அப்படின்னே சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியினருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற காலங்களில் பல இன்னல்கள் இருந்தாலும் இன்னுமே ஒரு மனக்குழப்பங்கள், மன ரீதியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அது எல்லாமே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ஹாப்பியாக பழசில் எப்படி நீங்கள் வந்து துள்ளி குதிச்சிருந்தீங்களோ அது மாதிரி ஹாப்பியாக இருக்கக்கூடிய நேரம் வரப்போகுது. அதுக்காக நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறது ஒரு முக்கியமான அவசியம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டு திரும்பும், வேறு எதுலேயே மைண்டு டைவர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டு திரும்பும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது சும்மாவே இருக்கணும், ஏதாவது ஒரு பண்ணால் மைண்டு மாறும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கோசரம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் வச்சு நோண்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி. நீங்கள் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் இல்லை, நீங்கள் வேலைக்கு போய் அவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருந்தாவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற வேலை ப்ரெஷரே அதிகமாக தான் இருக்கும் சொல்லப்போனால். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க்கும் இருக்கும், பிஸியாகவும் இருப்பீங்க, அந்தளவுக்கு டென்ஷனாகவும் இருப்பீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு தொழில் பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருப்பீங்க. அவங்களாம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ஒரு 100% யோசிச்சு பண்ணுங்கள். தவிர்த்துக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இல்லை உங்களோட வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் உங்களோட பொறுப்பில் அவங்களோட பொறுப்பில் நீங்கள் வந்து அவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பணம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாதகத்தை தனிப்படையான ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள். வாகனங்கள் வாங்குறீங்க, இல்லை புதுசாக ஏதோ ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சொத்து ரீதியான விஷயங்கள், டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள், வாகனங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களோட இதில் கொஞ்சம் எல்லாமே பார்த்து பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே யோசித்து பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது அப்படியே இருக்குது, அதை மாற்றலாமா, இது பண்ணலாமா, அதை பண்ணலாமாங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கு நல்லது. இந்த டைமில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க, சார் இவ்வளோ ஒரு சிக்கலில் இருந்தோம், எப்படி மீண்டு வரதுனே தெரியல, இப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. அவங்க தனிப்படையான ஜாதகத்தை பாருங்கள், கண்டிப்பாக மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ 100% இருக்குது. ஸோ எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மறுபடியும் ஒரு சிறகடிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கான வாழ்க்கை காத்துட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை இனி நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இறைவனை பிரார்த்திங்க. முடிஞ்சால் விநாயகர் கோயிலில் காலையில் மட்டும் இல்லாமல் உங்களோட குலதெய்வ கோயிலையும் போய் வழிபடுங்க. குலதெய்வ கோயில் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய இன்னல்கள்லேருந்து உங்களை விலக்கி வெளியே கொண்டு வரும், ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து குலதெய்வத்தினால் மட்டுமே கொடுக்க முடியக்கூடியது. ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்துடைய அருள்கிரகம் எப்பயுமே இருக்கும். நிறைய பேர் குலதெய்வம் எதுவும் தெரியாமல் இருக்கிறவங்களாம் நார்மலாக விநாயகரை வணங்குனீங்க அப்படின்னா போதுமானது. சரி நான் கடவுளே கும்பிட்றதில்லை அப்படிங்கிறவங்களே கும்பிட வச்சிருக்கும் இந்த ஒரு வருஷம். கடவுளை வெறுக்கிறவங்க, அதாவது கடவுளை ரொம்ப மண்டி போட்டு கும்பிட்றவங்களையும் கடவுளை வெறுக்கிற அளவுக்கு பயன்படுத்தியிருக்கும் இந்த ஒரு வருஷம். அந்தளவுக்கு இந்த கடகராசிகள் படாத நிலை பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களாம் ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களாம் தனிப்படையான ஜாதகம் பார்த்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படி செயல்படுங்க. அதான் முன்னாடி சொன்னாங்க, எது பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த ஒரு தொழிலையும் தொடங்குங்க. முதலீடு அதிகமாக பண்ணாதீங்க. அதே மாதிரி வாகனத்தில் கவனம் செலுத்துங்க, கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அங்கேயும் இடமாற்றத்துக்கான நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடம் மாற்றாமல் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஒரே இடத்துல இருக்கிறதான வழியை பாருங்கள். உங்களை அறியாமையே நிறைய விஷயங்கள் உங்களை வந்து செய்ய வச்சுருக்கோம். அந்த தவறுகள்லேருந்து திருத்தி அப்படியே வெளிவரத்துக்கான நேரத்தை தான் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி நேரம் இனி வரக்கூடிய காலங்கள் அமையும். அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். தனிப்படையான ஜாதகம் பார்த்தா தான் உங்களுக்கும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஜாதகம் மட்டும் இல்லை, உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ஜாதகம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் உங்களை எப்படி முன்னாடி கொண்டு போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியும். உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் ஜாதகம் பார்க்க சொல்லுங்கள். அது வந்து உங்களை கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த நேரமானது உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஏதாவது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அனுசரித்து தான் போய் ஆகணும். அந்த மாதிரி நேரத்தில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போகுது, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் காத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சார் நீங்கள் நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் வேறு எங்கள் பேரில் இருக்குது, இல்லை பார்ட்னர்ஷிப் பேரில் இருக்குது, பார்ட்னர் போட்டிருக்காங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 2 பேர் பார்ட்னர் போட்டு பண்ணுறாங்க, இல்லை 4 பேர் பார்ட்னர் போட்டு பண்ணுறாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதே மாதிரி சார் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பார்ட்னர் நம்பலாமா, இல்லை அவர் மேலே ஏதாவது இதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே ஏதாவது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் வாங்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேரில் யார் பேர் வேணாலும் வாங்கலாம், அது ஒரு தப்பே கிடையாது. அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துட்டு வாங்குங்க. சரி எல்லாமே நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணுங்கிறீங்க, அப்போ எதை தான் இப்போ பண்ணுறது? கடகராசிக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். எதையும் பார்க்க தேவையில்ல, அமைதியாக உங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு வாய் மேலே கை வச்சுட்டு அமைதியாக இருங்க. நீங்கள் வாயால் கெட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வாயை கொடுத்து நீங்கள் சண்டையை உருவாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலியில் நீங்கள் வாய் கொடுத்தீங்கன்னா சண்டையில் தான் போய் முடியும். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து உங்களுக்கு டைம் இதாக இருந்தது. இதுக்கு மேலே கொஞ்சம் கிளியராக இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது மேலே புதையலுக்கான நேரம் மாதிரி தான், உங்கள் மேலே புதையலே கிடைக்கும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே அமையும். அந்த மாதிரி ஒரு நேரம் தான். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் மறக்காமல் விநாயகர் வணங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் 3 டைம் டைப் பண்ணுங்கள். இதையே
விநாயகர் கோயிலில் போய் 7 விளக்கேற்றி அந்த இடத்துலையும் விநாயகர் வந்து ஓம் விநாயகரை போற்றி, ஓம் விநாயகரை போற்றி, ஓம் விநாயகரை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். காலையில் நேரங்களில் சூரிய வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்கலாம் நல்லா தூங்கி எந்திரிக்கிறதுக்கான ஒரு அருமையான நேரம் இனி வரக்கூடிய நேரமாக இருக்கும். இனி வரக்கூடிய நேரம் நல்ல நேரமாக அமையும். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.